अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगतामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सगणललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे सकोऽपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी क्षमानुषुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। महं करोति वाचालं कुर्वं लङ्कायते कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने। नमो आचार्य पादाय निधाय कृपदायिने गौरगत दामदाय नगर ग्रामधारिणे। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। காண்டம் 2 அத்தியாயம் 4 பதம் 23. பூதை மகத் மஹ்பிர்யை மாபுரோ விபுர் निर्माय चेते यथा अमोषु पुरुषः भुङ्क्ते गुणान् षोडशात्मकः सोऽलङ्कृष्ट भगवान् वासांसि मे। हरे हरे कृष्णा। कृष्ण। पढ़ेंगे माता जी। ओके माता। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. பொருளுரை. பகவானின் தயவை முற்றிலும் நம்பியிருக்கும் பக்தரான சுகதேவ கோஸ்வாமி தனது சொந்த திறமையில் பெருமை கொண்டுள்ள ஒரு பௌதீக மனிதனைப் போல் அல்லாமல் தமது கூற்றுகள் பயனளிப்பியாக இருக்கவும் செவி சாய்ப்பவர்கள் அவற்றின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்வதற்காகவும் முழுமுதற் கடவுளின் சந்தோஷத்திற்காகவும் பிரார்த்தனை செய்கிறார். எதையேனும் வெற்றிகரமாக நிறைவேற்றி இருந்தால்தான் அதற்கு கருவியாக மட்டுமே இருந்திருப்பதாக பக்தன் எப்பொழுதும் நினைக்கிறான். மேலும் அவனால் செய்யப்பட்ட விஷயங்களின் நன்மதிப்பை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்து விடுகிறான். இறை உணர்வற்ற நாஸ்திகன் தன்னுடைய செயல்களின் எல்லா நன்மதிப்பையும் தானே பெற விரும்புகிறான். பரமாத்மாவான முழுமுதற் கடவுளின் அனுமதி இல்லாமல் ஒரு புல்லும் அசையாது என்பதை அவன் அறியவில்லை. எனவே சுகதேவ கோஸ்வாமி பரம புருஷரின் கட்டளையின் கீழ் இயங்க விரும்புகிறார். ஏனெனில் அந்த பரம புருஷர் தான் பிரம்மாவை வேத ஞானத்தை பேச தூண்டியவர். வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள உண்மைகள் புத்தியில் தாழ்ந்த பிரிவினர் எண்ணுவதைப் போல் கற்பனை தத்துவங்களோ அல்லது போலியானவையோ அல்ல. வேத உண்மைகள் அனைத்தும் எவ்வித குறைகளும் இல்லாத பூரண உண்மையின் முழுமையான விளக்கங்கள் ஆகும். சுகதேவ கோஸ்வாமி படைப்பின் உண்மைகளை ஓர் உருவமற்ற தத்துவமாக அளிக்க விரும்பவில்லை. மாறாக பகவான் பிரம்மாவுக்கு ஞானத்தை புகட்டியதை போன்று அவர் புகட்டப் போவதாக இருந்ததால்
உண்மைகளை உண்மையில் அளிக்க அவர் விரும்புகிறார். பகவத்கீதைகள் 15.15 கூறப்பட்டுள்ளது போல வேதாந்த அறிவின் தந்தையும் அவற்றின் பொருள் உரைகளையும் அறிந்திருப்பவர் பகவானே ஆவார். எனவே வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மத கொள்கைகளை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. இத்தகைய மதம் அல்லது வேத அறிவு சுகதேவ கோஸ்வாமியை போன்ற அதிகாரிகளால் பரப்பப்படுகிறது. ஏனெனில் அவர் பகவானின் அடக்கமுள்ள பக்தி தொண்டர் ஆவார். மேலதிகாரி இல்லாமல் சுயமாக கருத்துரைப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. இதுவே வேத அறிவை விளக்குவதற்குரிய முறையாகும். இது விஞ்ஞான பூர்வமாக பரம்பர முறை அல்லது கீழ் இறங்கி வரும் முறை என்று அறியப்படுகிறது. எந்த ஜட சிருஷ்டியும் அது ஒருவருடைய சொந்த உடலாக அல்லது பழமாக அல்லது பூவாக இருந்தாலும் ஆன்மீக தூண்டுதல் இல்லாமல் அழகாக வளர முடியாது என்பதை அறிவுள்ளவனால் காண முடியும். உலகின் மிகச் சிறந்த புத்திசாலியோ அல்லது விஞ்ஞானியோ கூட ஆன்மீக உயிர் அல்லது ஆன்மீக தூண்டுதல் இருப்பதால் தான் அனைத்தையும் அவர்களால் மிகவும் அழகாக வழங்க முடிகிறது. எனவே அனைத்து உண்மைகளுக்கும் பிறப்பிடமாக இருப்பது பரமாத்மாவே அன்றி ஜட பொருள் அல்ல. சூனியமாக இருந்த ஜட பிரபஞ்சத்திற்குள் பகவானே முதலில் புகுந்தார் என்றும் பிறகு எல்லா பொருட்களும் படிப்படியாக விருத்தி அடைந்தன என்றும் வேத இலக்கியங்களில் இருந்து அறிகிறோம். அவ்வாறே ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவனிலும் இதயவாசியான பரமாத்மாவாக பகவான் உரைகிறார். ஆகையால் அனைத்தும் அவரால் மிகவும் அழகாக செய்யப்படுகிறது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் 11 புலன் உறுப்புகள் ஆகிய படைப்பின் முக்கியமான 16 மூலப்பொருட்களும் முதலில் பகவானிடமிருந்தே விருத்தி அடைகின்றன. இவ்வாறாக ஜீவராசிகளின் இன்பத்திற்காக பௌதீக மூலப்பொருட்கள் படைக்கப்பட்டன. எனவே அனைத்து ஜட தோற்றங்களுக்கும் பின்னால் உள்ள அழகிய ஏற்பாடு பகவானின் சக்தியால் சாத்தியமாக்கப்படுகின்றன. இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு தனிப்பட்ட ஜீவராசியால் பகவானிடம் பிரார்த்திக்க மட்டுமே முடியும். பகவான் சுகதேவ கோஸ்வாமியை போல் அல்லாமல் பரம புருஷராக இருப்பதால் பிரார்த்தனையை அவருக்கு சமர்ப்பிக்க முடியும். ஜட படைப்பை அனுபவிப்பதற்கு பகவான் ஜீவராசிக்கு உதவுகிறார் என்றாலும் அத்தகைய பொய் இன்பத்திலிருந்து அவர் விலகி இருக்கிறார். சுகதேவர் உண்மையான கூற்றை வழங்குவதற்காக தனிப்பட்ட முறையில் பகவான் தமக்கு உதவ வேண்டும் என்பதுடன் தாம் பேச விரும்பியவர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக பகவானின் கருணையை வேண்டுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ எந்த ஒரு பக்தர்களுடைய செயல்களும் முதல்ல பிரார்த்தனையில ஆரம்பிக்கின்றது. இப்போ ஜென்மாதி அஷ்யதோ அந்யவாத் இதரத சாதேசு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முய்யந்தி சூரையக தேஜோவாரிய அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திரிஷட்கோ அமிர்ஷா தாம்னா சேன சதா சத்தியம் பரம் தீமகி அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த பாகவதம் ஆரம்பிக்கின்றது. அதுல மட்டும் இல்ல, பிரார்த்தனை பக்தர்கள் எப்பொழுதுமே பிரார்த்தனை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். குந்தி தேவி, வேதங்கள், பிரம்மதேவர், இப்படி கஜேந்திரன் போன்ற பிரார்த்தனைகளை நாம பாகவதத்தில் நிறைய பார்க்கலாம். இப்ப பிரார்த்தனை வந்தனம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு செயலை, ஜட செயலாகட்டும் ஆன்மீக செயலாகட்டும், இப்ப ஆன்மீகத்துல பகவானை பற்றி பேசும்போதே முதல்ல பகவானை பற்றி புகழ்ந்து கொண்டு அப்புறம் பகவானுடைய பக்தர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப பகவானுடைய சிருஷ்டி செயல்கள், சர்க்க விசர்க்க அப்படின்னு பலவிதமான படைப்புகள், பகவானுடைய சக்திகள், எண்ணற்ற லீலைகள், இதையெல்லாம் இவங்க விவாதித்து கொண்டிருக்கிறார்கள், சுகதேவ கோஸ்வாமியும் பரிஷித்து மகாராஜாவும். அப்ப சுகதேவ கோஸ்வாமியின் மூலமாக பகவானுடைய அந்த எண்ணற்ற சக்திகள் இங்கே பேசப்படுகின்றது. யார் மூலமா நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேல இருந்து கீழே இறங்கி வர்ற அந்த பரம்பரா வழியில் வந்தவர்கள் மூலமாக நாம் இதை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுகதேவ கோஸ்வாமி போன்ற தூய பக்தர்களிடமிருந்து ஒருவர் பகவானை பற்றிய விஷயங்களை வேதபூர்வமாக கேட்க வேண்டும். வேதங்கள் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். வேதங்கள் தான் எல்லா விஷயம் உள்ளது உள்ளபடி சொல்கின்றது. குறைகளே இல்லாதது, பூர்ணமானது வேதங்கள். அப்ப வேதங்கள் விளக்கங்கள்ல இருந்து இங்க சுகதேவ கோஸ்வாமி பரிஷித்துக்கு மகாராஜாக்கு சொல்றாரு. ஏன்னா
மத கொள்கைகளை விட உயர்ந்த உண்மை வேறு எதுவும் வேதங்களில் குறிப்பிடப்படவில்லை. இப்ப மேலதிகாரி இல்லாம சுயமாக கருத்துரைக்கவில்லை. இப்ப சுகதேவ கோஸ்வாமிக்கு அவரது தந்தை வியாசதேவர் குருவா இருந்தார். வியாசதேவருக்கு நாரதர் குருவா இருக்கார். நாரதருக்கு அவரது தந்தை பிரம்மா குருவா இருக்கார். பிரம்மாவுக்கு பகவானே ஆதி மூலமே அவர் வேதத்தை அவரது இதயத்தில் எடுத்துரைத்தார். தேனே பிரம்மகுத்தாய் ஆதி கவையே அப்படின்னு மூலத்தின் மூலமாக, பரம்பரை வழியின் மூலமாக நாம் அதை கேட்டறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேதங்கள் கடல் போன்றது. வேதத்தை எல்லாரும் கரைச்சு குடிக்க முடியாது. அப்ப வேதத்தின் கருத்துக்கள், வேதாந்தம், வேதத்தின் முடிவு என்ன அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவான் எல்லா பொருட்களையும் எல்லாவற்றுக்கும் பரமாத்மா. ஜடப்பொருட்கள் தானாக இயங்குவதில் சூன்ய கருத்துக்கள் இங்க சொல்லப்படவில்லை. அப்போ ஜடப்பொருட்கள் தானாக தோன்றியது, தானாக மறைந்தது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுனால அவங்க மமதையில அப்படி பேசுறாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் தாங்களே எல்லாம் செய்ததான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற அறிவு கூட பகவான் கொடுத்ததுதான். பகவான் கொடுத்த அறிவை வச்சு அவங்க பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா மாயா அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். அந்த அசுரத்தனத்துக்கு காரணம் என்னன்னா அந்த மாயால் அபகரிக்கப்பட்ட ஞானம். ஞானமே இல்லாதவங்க தான் செய்யறத கர்த்தாகம் இது வன்னியதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த 16 மூலப்பொருட்கள், பஞ்சபூதங்கள், இந்த மாதிரி 14 மூலப்பொருட்கள், அதன் மூலமா பகவான் இந்த படைப்பை விருத்தி செய்கிறார். ஜீவராசிகளின் இன்பத்திற்காக இந்த மூலப்பொருட்கள் படைக்கப்படுது. ஏன்னா நம்மளாம் அனுபவிக்கணும்னு விரும்புறோம். நம்மளுக்காக இந்த ஜடப்பொருட்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றது. ஏன்னா ஆன்மீக உலகுல நாம அனுபவிக்கின்ற எண்ணம் கிடையாது. பகவானுக்கு சேவை செய்கின்ற ஒரே எண்ணம் தான். அங்க வேற்று கருத்தே கிடையாது. அங்கெல்லாம் நித்திய சித்தர்கள், நம்மளாம் நித்திய பக்தர்கள். அப்ப இங்க சுகதேவ கோஸ்வாமியை போல் அல்லாமல் பரமபுருஷராக பகவான் இருப்பதால், பகவான் சுகதேவ கோஸ்வாமியை போல் அல்லாமல் பரமபுருஷராக இருப்பதால் பிரார்த்தனையை அவருக்கு சமர்ப்பிக்க முடியும். ஜடப்படைப்பை அனுபவிப்பதற்கு பகவான் ஜீவராசிக்கு உதவுகிறார் என்றாலும் அத்தகைய பொய் இன்பத்திலிருந்து அவர் விலகி இருக்கிறார். இப்போ பகவானுக்கு இந்த சிற்றின்பம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா முக்குணங்களுக்கு உட்பட்ட மாயின் ஆட்கொள்ளுதலால் நாம நினைக்கிறோம் இந்த ஜட இன்பங்கள் உண்மையானது, ஜடப்புலன்களை நாம திருப்தி பண்றோம் அப்படின்னு. என்னைக்குமே அது திருப்தி ஆகாது, ஆகவும் முடியாது. அந்த இன்பம் எல்லாம் சிற்றின்பம், உண்மையான இன்பம் கிடையாது. உண்மையான இன்பம் ஆத்மாக்கு கிடைக்கிற இன்பம் தான் உண்மையான இன்பம், பரேஷ அனுபவம். அப்ப பகவான் இந்த சிற்றின்பத்துல இருந்து விலகி இருக்கிறார். அவர் தான் படைக்கிறார், இருந்தாலும் அந்த படைப்புல இருந்து அவர் விலகியும் இருக்கின்றார். இதுதான் அச்சிந்திய அபேத தத்துவம். யதா மகாந்தி பூதானி பூதேசா அவசேஷோனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி. உள்ளே நுழைகிறார், நுழையாமலும் இருக்கின்றார். அப்ப ஜட சக்திகளாக மட்டும்தான் இங்க இருக்கிறார். ஆனா அவர் விலகி இருக்கின்றார். உண்மையில் இந்த கூற்றை வழங்குவதற்காக தனிப்பட்ட முறையில் பகவான் தமக்கு உதவ வேண்டும். ஏன்னா பகவானை பற்றி பேசுறதுக்கு, அவரை பற்றி புகழ்வதற்கு, அவரது லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு கூட பகவானோட கருணை இருந்தால் மட்டும்தான் முடியும். நானே என் சொந்த முயற்சியில பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், பகவானோட நாமத்தை சொல்றேன். அதனாலதான் பிரார்த்தனையில ஆரம்பிக்கிறோம். காலையில குருவோட பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ குருவோட கருணை, பகவானோட கருணை இருந்தாதான் பகவானை புரிஞ்சுக்கிட்டு பகவானை புகழக்கூட முடியும். அதற்கு நம்ம நாக்கு ஒத்துழைக்கணும். நம்மளுக்கு அந்த மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அந்த மறதியும் ஞாபகத்தையும் அவரே தருகிறார். அவரை புகழ்வதற்குரிய வார்த்தைகள் நம்மளோட வாயில வருது அப்படின்னா கண்டிப்பா பகவான் நம்மளுக்கு அந்த கடாட்சத்தை கொடுக்கிறார். பகவானுடைய கருணை இல்லாம நாம் அவரை புகழவோ, அவரை பற்றி பேசவோ, அவரை பற்றி கேட்கவோ எதுவுமே முடியாது. நம்ம கிளாஸ்க்கு வரலாம்னு நினைப்போம், அப்பதான் பார்த்து ஏதாவது மோசமான செய்தி வரும். சோ கிளாஸ்க்குள்ள வரணும்னா கூட பகவானோட கருணை வேணும். ஹரே கிருஷ்ணா. பதம் 24.
நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபுஞானம் அயம் சௌமியாயன் முகாம் புருஷாவஷவம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கட்டுங்களா? வேற யாரும் படிக்கிறாங்களா? கவிதா மாதாஜி நேத்து கேட்டீங்களா, படிக்கிறீங்களா? நான் படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வேத நூல்களை தொகுத்து வரும் வாசுதேவனின் அவதாரமான ஸ்ரீலா வியாசதேவருக்கு எனது தாழ்மையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். தூய பக்தர்கள் பகவானின் வாயிலிருந்து தோன்றும் அமிர்தம் போன்றது உன்னத அறிவை பருகுகின்றனர். பொருளுரை. வேதசா அல்லது உன்னத அறிவை பொறுத்தவர் தொகுத்தவர் எனும் சொல்லுக்கு வாசுதேவரின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவருக்கே தாழ்மையான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றன என்று ஸ்ரீத சுவாமி விளக்கம் அறிவித்துள்ளார். ஸ்ரீல ஜீவ கோசாமி இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் ஒருபடி மேலே சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயிலிருந்து தோன்றும் அமிர்தம் அல்லது மனைவிகளிடம் அல்லது காதலிகளிடம் மாற்றப்படுகிறது. இதனால் வாத்தியம், நடனம், அலங்காரம் மற்றும் பகவானால் சுவைக்கப்படும் பிற விஷயங்கள் பற்றிய நுணுக்கமான கலைகள் அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் என்று கூறியுள்ளார். பகவானின் அனுபவிக்கப்படும் அத்தகைய வாத்தியம், நடனம் மற்றும் அலங்காரங்கள் ஆகியவை நிச்சயமாக பௌதிகமானவை அல்ல. ஏனெனில் துவக்கத்திலேயே பகவானின் பரம் அல்லது உன்னதமானவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த உன்னத அறிவை மறந்து போன பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அறியவில்லை. அவ்வாறாக பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பகவானோடு நித்திய உறவை பற்றிய அவர்களின் ஞாபக மறதியை புதுப்பிப்பதற்காக வேத இலக்கியங்களை தொகுத்தார். எனவே வியாசதேவரின் அல்லது சுகதேவரின் தாமரை போன்ற வாயிலிருந்து தோன்றியது மாதுரிய பாவத்திலிருந்து தமது மனைவிக்கு பகவானால் அளிக்கப்பட்டதுமான அமிர்தத்தை அல்லது வேத சாஸ்திரங்களின் ஒருவன் புரிந்து கொள்ள முயல வேண்டும். உன்னத அறிவின் முன்னேற்றத்தினால் ராசலீலைகள் பகவானால் காட்டப்பட்ட வாத்தியம் மற்றும் நடனம் ஆகியவற்றின் உன்னத படிக்கு ஒருவனை உயர முடியும். ஆனால் வேத அறிவை ஒருவன் பெறாவிடில் பகவானின் ராச நடனம், வாத்தியம் போன்றவைகளின் திவ்ய தன்மையை அவன் புரிந்து கொள்ள கடினம். பகவானின் தூய பக்தர்களின் ஆழ்ந்த தத்துவவர்த்தமான பேச்சில் உருவிலும் ராச நடனத்திலும் பகவான் இடும் முத்தத்தின் உருவிலும் அந்த அமிர்தத்தை சமமாக வைத்து அனுபவிக்கின்றார். ஏனெனில் இவ்விரண்டிற்கும் இடையில் பௌதிக வேற்றுமை இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப இந்த உன்னத அறிவை தொகுத்தவர் அப்படின்னா வியாசதேவர். அவர் தாழ்மையான சமர்ப்பணங்களை பகவானுக்கு செலுத்துகின்றார். அப்போ பகவானுடைய திருவாயிலிருந்து தோன்றும் இந்த அமிர்தம் பாகவதமானது வைஷ்ணவானாம் பிரியம் அப்படின்னு சொல்லப்படுது. வைஷ்ணவர்களுக்கு மிக மிக பிரியமானது இந்த பாகவதம். ஏன்னா பகவான் தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த அமிர்தத்தை, இதுவும் அமிர்தம் தான், பாகவதம் அமிர்தம் தான். பகவானோட வாயிலிருந்து திருவாயிலிருந்து வந்ததுதான் இதனுடைய தொகுப்பு. வியாசதேவரால் தொகுக்கப்பட்டது. இப்ப பகவான் திருவாயிலிருந்து வந்த அந்த அமிர்தம் மனைவிகளுக்கும் அந்த காதலிகளுக்கும் மாற்றப்பட்டது. அதனாலதான் அவங்களால வாத்தியம், நடனம், அலங்காரம் இது எல்லாம் பகவானுக்கு அவங்க அதையெல்லாம் கொண்டு பகவானுக்கு சேவை செய்ய முடிஞ்சது. பகவானுக்கு சேவை செய்யணும்னா கண்டிப்பா இதெல்லாம் வேணும். பகவானை புகழ்வதற்கு, கவிதை பாடுவதற்கு, அந்த நடனத்தால் மகிழ்விப்பதற்கு, இப்ப பகவானுக்கு சேவை செய்யணும்னா அந்த திறன் யார் கொடுக்குறான்னா பகவானே தான் கொடுக்குறாரு. பகவான் எப்படி ஒரு புல்லாங்குழலால் ஊற்றப்படும் காது, அந்த காற்று பகவானோட திருவாயிலிருந்தே புல்லாங்குழல்ல அந்த காற்று ஊதப்படுகின்றது. அந்த காற்று திரும்ப அந்த புல்லாங்குழலிருந்து வெளிவந்து அவரது காதுகளுக்கு இனிமே வழங்குகின்றது. அப்ப நாம இது புல்லாங்குழல் வேறன்னு நினைப்போமா? அதுல இருந்து வர்ற காற்று பகவானாலேயே ஊதப்பட்டு திரும்பவும் பகவானுக்கே அது இன்பம் அளிக்கின்றது. அது போல பகவானாலேயே நமக்கு திறமை கொடுக்கப்பட்டு அந்த திறமைகள் மூலமாக பகவான் அதை மீண்டும் அனுபவிக்கின்றார். எவ்வளவு ஒரு அருமையா இருக்கு பாருங்க. அப்போ நாம இந்த உடலானது, இந்த ஜீவன் எடுத்திருக்கும் உடலானது பகவானோட கண்ட்ரோல்ல இருக்குமானால் அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு.
இல்ல நான் பகவானுக்கு சேவை செய்யல, எனக்காக பண்றேன் அப்படிங்கிறப்ப அவர் அதை விட்டுறாரு. அப்போ எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பதுதான் புத்திசாலித்தனம். அப்ப நம்ம பகவானுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாம் சேவை செய்ய முடியாது. பகவானின் கருணையை பெற்றுதான் சேவை செய்ய முடியும். அப்ப பகவானின் கட்டளைக்கு இணங்க வேண்டும். அதுக்கடுத்தது பதம் 25. ஏதத்யேவாத்ம பூராஜன் நாராதாய விப்ருச்சதே வேத கர்ப்போஹப்யதாத் சாட்சாத் யத் ஆஹ ஹரி ஆத்மனஹ. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அன்புள்ள அரசே, முதலாக பிறந்தவரான பிரம்மாவிற்கு அவரது பிறப்பின் ஆரம்பத்திலேயே பகவான் வேத அறிவை புகட்டினார். பகவான் தமது சொந்த மகனிடம் பிரம்மா நேரடியாக பேசியதைப் போலவே பிரம்மாவும் இவ்விஷயத்தை பற்றி நாரதர் கேட்ட கேள்விக்கு தக்கவாறு விடையளித்தார். பொருளுரை. விஷ்ணுவின் நாபி கமலத்தின் மேல் பிரம்மா பிறந்தவுடனேயே அவருக்கு வேத அறிவு ஊட்டப்பட்டது. இதனால் அவர் கருவிலிருந்தே வேதாந்தி, வேத கர்ப்ப என அறியப்படுகிறார். வேத அறிவில்லாமல் ஒருவராலும் எதையும் சிருஷ்டிக்க முடியாது. விஞ்ஞான பூர்வமானதும் பூரணமானதுமான எல்லா அறிவும் வேத அறிவேயாகும். வேதங்களிலிருந்து எல்லா வகையான செய்திகளையும் ஒருவன் பெறலாம். இவ்வாறு இருக்க எல்லா வகையான பூரண அறிவும் பிரம்மாவினுள் பூத்தப்பட்டதால் சிருஷ்டியை செய்வது அவருக்கு சாத்தியமாயிற்று. பின்னர் நாரதரால் கேள்வி கேட்கப்பட்ட பிரம்மா பகவானிடமிருந்து நாம் நேரடியாக கேட்டதை அவ்வாறே நாரதரிடம் கூறினார். நாரதர் தாம் கேட்டதை சரியாக வியாசருக்கு கூறினார். வியாசரும் தாம் நாரதரிடமிருந்து கேட்டதை சரியாக சுகதேவருக்கு கூறினார். மேலும் சுகதேவரும் வியாசரிடமிருந்து தாம் கேட்ட அதே விஷயங்களை மறுபடியும் சொல்வதற்கு தயாராக இருந்தார். இதுவே வேத அறிவை புரிந்து கொள்ளும் முறையாகும். வேதங்களின் குறிப்பு சீட பரம்பரையால் மட்டுமே வெளியிடக்கூடியதாகும். மற்றவரால் அது முடியாது. அனுபவ சாத்தியமில்லாத கூற்றுக்களில் பயனில்லை. அறிவு உண்மையுடையதாக இருக்க வேண்டும். குழப்பத்தை உண்டாக்கும் விஷயங்கள் பல உள்ளன. அவ்விஷயங்களை அறிந்தவரால் அவை விளக்கப்பட்டால் அல்லாது எவரும் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. வேத அறிவு தெரிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டமானது என்பதால் அதை மேலே குறிப்பிட்ட முறையால் தான் கற்றறிய வேண்டும். இல்லையெனில் அது புரிந்து கொள்ள முடியாததாகும். எனவே பிரம்மாவிடம் பகவானால் நேரடியாக பேசப்பட்ட அதே செய்தியை அல்லது பிரம்மாவால் நாரதரிடம் நேரடியாக பேசப்பட்ட அதே செய்தியை தானும் சரியாக பேச வேண்டும் என்பதற்காகவே சுகதேவ கோஸ்வாமி பகவானின் கருணைக்காக வேண்டுகிறார். எனவே பௌதிகவாதிகள் எண்ணுவதைப் போல் சுகதேவ கோஸ்வாமியால் விளக்கப்பட்ட சிருஷ்டியை பற்றி கூற்றுகள் வெறும் பேச்சளவில் உள்ளவை அல்ல, முற்றிலும் உண்மையானவை ஆகும். யார் ஒருவர் செய்திகளை கேட்டு அவற்றை கிரகிக்க முயல்கிறானோ அவன் ஜட சிருஷ்டியை பற்றிய பூரணமான தகவலை பெறுகிறான். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் சிருஷ்டிக்கும் முறை என்னும் தலைப்பை கொண்ட 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ பிரம்மா பகவானோட நாபிக்கமலத்தில் சுயம்புவாக தோன்றினார். அவருக்கு தாய் தந்தையெல்லாம் கிடையாது. தாய் தந்தை இணைவதன் மூலமாக கருவூற்றப்பட்டு அவர் தோன்றவில்லை. அவர் நேரடியாக பிறந்தார். அதனாலதான் ஸ்வயம்பு, பிரம்மபு, ஆத்மபு அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அவர் கருவிலிருந்தே வேதாந்தி. வேதாந்தி அப்படின்னா வேதங்களை கற்றறிந்த பண்டிதர். இப்ப வேத கர்ப்ப அப்படின்னு சொல்லப்படுறார். இப்ப வேத அறிவு இல்லாமல் யாராலையும் அதை சிருஷ்டிக்க முடியாது. பிரம்மா என்ன பண்றாருன்னா 2ஆம் சிருஷ்டிப்பு, பகவான் தான் முதல் சிருஷ்டிப்பு பண்றார். விசர்க அப்படிங்கிற 2ஆம் படைப்பை பிரம்மா பண்றார். அப்ப அந்த வேத அறிவை யாரு கொடுக்குறான்னா பகவான் தான் கொடுக்குறாரு. அதன் மூலமா வேதத்திலிருந்துதான் எல்லா செய்திகளையும் எல்லாரும் பெற முடியும். அதுதான் பூர்ணமானது. அது பிரம்மாக்குள்ள போனதுனாலதான் அவருக்கு சிருஷ்டி சாத்தியமானது. அப்ப இந்த பிரம்மா மூலமா அவரது மகனான நாரதருக்கும், நாரதரிட்டிருந்து வியாசதேவருக்கும், வியாசதேவரிட்டிருந்து சுகதேவ கோஸ்வாமிக்கும் இப்படி அவரோகா முறையில் மேலிருந்து கீழிறங்கி வரும் முறையில் அந்த பரம்பராவளியானது சரியாக வர வேண்டும். இல்ல இந்த பரம்பரா வழி இல்லாம தாந்தோணித்தனமா யாரோ ஒருத்தர் வேதங்களை படிச்சு நான் சொல்றேன், பகவானை பற்றிய விளக்கங்கள் சொல்றேன் அப்படின்னா ஒரு பெண்கள் பேசுவாங்க. எப்படின்னா எறும்பாகும், எறும்பு பேனாகும், பேன் பெருமாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு அவங்க சொந்த கருத்துக்களை உள்ள புகுத்தி அது வீணா போயிடும்.
ஏன்னா சொந்த கருத்துக்கள் உள்ள புகுத்தும் போது உண்மையான விஷயங்களையே நம்பாத மக்கள் இது மாதிரி சில அன்வான்ட் திங்ஸ் உள்ள நுழையும் போது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பொய்யான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே நிராகரிச்சிருவாங்க. அதனாலதான் சில பிரபுபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உள்ளது உள்ளபடி யாரும் அவர்கள் சொந்த கருத்தை இதுல சொல்லவே கூடாது. எப்பவுமே ப்ரீச்சிங் பண்றவங்களாகட்டும், பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டுமே பேச வேண்டும். மற்ற கருத்துக்களை பேசவே கூடாது. கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு யாரும் உருவகம் பண்ணக்கூடாது. அதனாலதான் உள்ளது உள்ளபடிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தமே இருக்கு. அப்போ அனுபவ சாத்தியமில்லாத கூற்றுக்களால் பயனில்லை, அறிவு உண்மையுடையதாக இருக்க வேண்டும். குழப்பத்தை உண்டாக்கும் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை நாம ஒரு 10 பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதுலயே பாக்குறோம், அவங்க ஒரு பெண் அந்த வீட்டுக்குள்ள போனா அதோட முடிஞ்சிடாது. அடுத்த பெண்ணுக்கு சொல்றப்போ அந்த புடவை கட்டி இருந்தா, அப்போ அவ ரொம்ப அழகா இருந்தா, இன்னொருத்தவங்க சேர்த்தி சொல்லுவாங்க. அப்போ என்னவோ அங்க விஷயம் நடந்தது அப்படிங்கறது இன்னொருத்தர் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஆட் ஆயிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு பூதாகரமா பலூன் ஊதுற மாதிரி ஊதிருப்பாங்க. உண்மையான விஷயம் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை ஊதி ஊதி பெருசு பண்ணி அதை ஒரு பெரிய மேட்டர் ஆக்கியிருப்பாங்க. அப்படி கிடையாது. வேத இலக்கியங்கள் என்றும் மாறாதது, என்றும் உண்மையை புலப்படுத்தக்கூடியது. உண்மை வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வேத இலக்கியங்கள் தான் ஆதாரம். அக்ஞா ஸ்ரத்தானஷ்ய சம்சயாத்மா அவனசேதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. வேதம் நம் தாய் போல. தாய் தான் தந்தையை காட்டி கொடுக்க முடியும். அப்ப இந்த அவரோகா முறையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். பரம்பரா வழியிலிருந்து வரும் விஷயங்களை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மாம்பழம் உச்சியில பழுத்திருக்கு ஒரு மாமரத்துல, அதை சேதம் இல்லாம கீழே கொண்டு வரணும். அப்ப அதை எப்படி கொண்டு வர முடியும்? கிளைக்கு கிளை ஒவ்வொருத்தரும் உட்காடுறாங்க. மேல இருக்கிற கிளையில இருக்கிறவர் பறித்து அந்த மாம்பழத்தை கீழே கொடுக்குறாரு. அங்க இருக்கிறவர் அதுக்கு கீழே இருக்கிற கிளையில இருக்கிற நபருக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வருது. அப்ப அந்த மாம்பழத்துல எந்த சேதமும் கிடையாது. உள்ளது அப்படியே பறிக்கப்பட்டு அதை மிக சுவையாக அனுபவிக்க முடியும். அது போலத்தான் வேதத்தின் கருத்துக்கள் கொஞ்சம் கூட மாற்றாம சீட பரம்பரை வழியாக உள்ளது உள்ளபடி நம்மளுக்கு பரம்பரா வழியில பரம்பரை குருவின் மூலமாக அந்த ஞானம் நம்மளுக்கு அளிக்கப்படுகின்றது. அது இல்லாம நம்ம பரம்பரை வழியில வந்த குருக்களை நிராகரித்து விட்டு யாரோ பேச்சாளர்கள் மேடையில பேசுறாங்க, அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னா பேச்சாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள மக்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக இடையில அவங்க கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா அது சத்துவ குண கருத்துக்கள் கிடையாது. அவங்க ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் செயல்படுவதால் அந்த கருத்துக்கள் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வெளியில வந்துரும். இதயத்துக்குள்ள போகாது. எது இதயத்துக்குள்ள போகும்? சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க பக்தர்கள், தூய பக்தர்களால் சொல்லப்படும் வேத கருத்துக்கள், பரம்பரையில வர்றவங்க கருத்துக்கள் மட்டுமே மக்களுடைய மனதில் காது வழியாக அமிர்தம் போல் இதயத்தில் ஊடுருவி பாய்கின்றது. நிறைய பேச்சாளர்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க, ஆன்மீகவாதிகள் போல. ஆனா உண்மையான ஆன்மீக உணர்வு கிடையாது. வெறும் பேச்சை மட்டும் மக்களை மாற்ற முடியாது. அந்த உணர்வுடன் இருக்கிறவங்க சொல்றது மட்டும்தான் அது இதயத்திற்கு போகும். இல்லைன்னா அது காது வழியா வெளியே போயிடும். அதுக்குதான் பகவான் 2 காது கொடுத்திருக்காரு. இந்த காதுல கேட்டா அந்த காதுல போறது. அப்ப யாரிடம் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், அது எல்லாம் ஒரு முறை இருக்கின்றது. அப்போ பக்தர்கள் அதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க டிவியில சொற்பொழிவோ இல்ல வேற சும்மா தத்துவ கருத்துக்கள் நிறைய புத்தகங்களை விட்டு விட்டா போடுவாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. நம்மளுக்கு ஆதாரத்துடன் குரு பரம்பரையுடன் நம்மளுக்கு பகவத்கீதை பாகவதம் எல்லாம் இஸ்கான்ல கிடைக்கும் போது, ஏன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உணவு சாப்பிட்டவன் போய் பெட்டி கடையிலயோ இல்ல ரோட்டு கடையிலயோ சாப்பிட மாட்டான். அது போல நம்மளுக்கு மிக உயர்ந்த ஒரு காவியம், மிக உயர்ந்த குரு பரம்பரை பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் கிடைச்சிருக்கும் போது நாம எதுக்கும் போறது கிடையாது. இப்ப இந்த 4வது அத்தியாயம் முடிந்தது வெற்றிகரமாக. அடுத்தது அத்தியாயம் 5. சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம் யார்? பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத இங்க மறுபடியும் உறுதிப்படுத்துறார் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி.
பதம் 1. நாரத உவாச்ச தேவதேவ நமஸ்தேஸ்து பூதபாவன பூர்வஜ தத்விஜானீஹி யஜ்ஞான்ய ஞானம் ஆத்மதத்துவ நிதர்சனம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கட்டுங்களா மாதாஜி? நான் படிங்க. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ நாரத முனி பிரம்மதேவரிடம் வினவினார். தேவர்களுக்கெல்லாம் தலைமையானவரே, முதலாக பிறந்த ஜீவராசியே, எனது பணிவான வணக்கங்களை தங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். தனிப்பட்ட ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகியவற்றின் உண்மையை அறிய வழிகாட்டும் அவ்வுன்னத அறிவை தயவு செய்து எனக்கு கூறுவீராக. பொருளுரை. பரம்பரா முறையின் பூரணத்துவம் அல்லது சீட பரம்பரையின் வழி இங்கு மேலும் உறுதி செய்யப்படுகிறது. முதலாக பிறப்பெய்தியவரான பிரம்மதேவர் அறிவை பரமபுருஷரிடமிருந்து நேரடியாக பெற்றார் என்பது கடந்த அத்தியாயத்தில் நிலைநாட்டப்பட்டது. அதே அறிவு அடுத்த சீடரான நாரதருக்கு உபதேசிக்கப்பட்டது. தமக்கு அறிவை புகட்டுமாறு நாரதர் கேட்டுக்கொண்டார். இதனால் பிரம்மதேவர் அவருக்கு அறிவை புகட்டினார். ஆகவே உன்னத அறிவை சரியான நபரிடமிருந்து கேட்டு அதை முறையாக பெற வேண்டும் என்பதே சீட பரம்பரையின் விதிமுறையாகும். இம்முறை பகவத்கீதையில் 4.2 சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. கேள்வியுடைய மாணவன் சரணாகதி, அடக்கமான விசாரணை மற்றும் தொண்டு ஆகியவற்றின் மூலமாக உன்னத அறிவை பெறுவதற்காக தகுதியுள்ள ஆன்மீக குருவை அணுக வேண்டும். பணத்திற்கு பதிலாக பெறப்படும் அறிவை விட அடக்கமான விசாரணை மற்றும் தொண்டு ஆகியவற்றினால் பெறப்படும் அறிவு அதிக பயனளிக்க கூடியதாகும். பிரம்மா மற்றும் நாரதரின் சீட பரம்பரையில் வரும் ஒரு ஆன்மீக குருவிற்கு வெள்ளியிலும் நாணயத்திலும் சிரத்தை இல்லை. தனித்தன்மையுள்ள ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகியோரின் உறவையும் தன்மையையும் பற்றிய அறிவை பெறுவதற்கு தகுதியுள்ள மாணவன் ஒருவன் உண்மையான தொண்டால் ஆன்மீக குருவை திருப்திப்படுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க மறுபடியும் பரம்பரா வழி இங்கு சிபாரிசு செய்யப்படுகின்றது. பரம்பரா வழியில மட்டுமே நாம அந்த ஞானத்தை பெற வேண்டும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுக சகலேனக மகத யோக நஷ்ட பரந்தவ. 4.2 பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, இது மன்னர்கள் மூலமாக முதலில் விநியோகிக்கப்பட்டது இந்த ஞானம். அந்த யுகங்கள்ல மன்னர்கள் மூலமா மக்களுக்கு ஆத்ம தத்துவம் பற்றிய கொள்கைகள் பரப்பப்பட்டு வந்தது. மன்னர்கள் அதை கையில் எடுத்துட்டாங்க. அப்ப மன்னர்கள் நரதேவதா அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. நரதேவதா அப்படின்னா மனித உருவில் உள்ள கடவுள். அப்பெல்லாம் மன்னர்களை கடவுளாவே மக்கள் மதிப்பாங்க. மன்னரோட ஆணையை பின்பற்றுவாங்க. மன்னர் பல விதிமுறைகள், சட்டதிட்டங்களை ஏற்றுவார். அதுல கோயில் எல்லாம் கட்டுவார். அங்க பாகவதம், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற சொற்பொழிவுகள் நடைபெறும். அன்னைக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா கோயில்கள் கட்டுறதுதான். கோயில்கள் கட்டி மக்களை எல்லாம் வழிபாட்டில் ஈடுபடுத்துறது. பிரார்த்தனை கோயில்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படி கலை நயத்தோட இருக்கும். இன்னைக்கெல்லாம் பொழுதுபோக்கு என்ன, பெரிய பெரிய மால் கட்டுறது, பெரிய பெரிய தியேட்டர்ஸ், மாலு. மக்களை மோசமான வழியில் வழிநடத்தி செல்லுவது இன்றைய அரசாங்கம். அதுக்கெல்லாம் அனுமதி அளிக்கிறாங்க. இருக்கிற கோயில்கள் எல்லாம் இடிக்கிறாங்க. அந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் சூறையாடுகிறார்கள். இப்படி எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது. ஆனா அன்னைக்கெல்லாம் ஆன்மீகத்துல மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மன்னர்கள் அதை போற்றி பாதுகாத்து வந்தார்கள். அதனாலதான் அவங்க ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ராஜாவும் இருந்தாங்க, ரிஷியாவும் இருந்தாங்க. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, யதா ராஜா ததா பிரஜா. அப்போ மன்னன் ஒரு பக்தியுடன் பக்திமானாக இருந்தால், லைக் நம்ம பார்த்திருக்கோம் குலசேகர ஆழ்வார், இன்னும் நிறைய மன்னர்கள், சோழர்கள், சேர சோழ பாண்டியர்கள், இவங்கெல்லாம் நிறைய கோயில்களை எடுத்து கட்டியிருக்காங்க. தஞ்சை பெருங்கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களை கட்டி மக்களை ஆன்மீகத்துல ஈடுபடுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு தலைகீழா இருக்கு. மக்கள் மோசமான வழியில் செல்றதுக்குரிய பாதையை, மதுக்கடைகளை திறந்து வைக்கிறது, மாமிச கடைகளை அங்கங்க, வீதிக்கு ஒரு மாமிச கடை, வீதிக்கு 4 மாமிச கடைன்னு இப்ப ரொம்ப பெருகி போயிடுச்சு. அப்போ விலங்குகளை கொல்றதுக்கு அரசாங்கமே அனுமதி அளிக்குது. அந்த தர்மத்தின் 4 தூண்கள் மது, மாது, மாமிசம், சூதாட்டம், இது எல்லாமே கவர்மெண்டே அலோவ் பண்ணுது. கவர்மெண்டே அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. அந்த காலத்துல இது எல்லாமே கிடையாது. அதனாலதான் பரிசுத்து மகாராஜா அந்த
புருஷனை அவர் வந்து கட்டி போட்டார். களி புருஷனுக்கு முதல்ல அனுமதி கொடுக்கல. அப்புறம் களி புருஷன் வந்து நான் பகவானுடைய சேவகன், அதனால எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் 4 இடங்களை கொடுத்தார். அதுக்கப்புறம் 5வது இடமாக எங்க பணம் தங்கம் அதிகமாக சேர்கின்றதோ அந்த இடத்தையும் கொடுத்தார். அப்ப காலம் மாற மாற இந்த கலியுகத்துல எல்லாமே மோசமான செயல்களா இருக்கின்றது. அப்ப இந்த சீட பரம்பரையின் மூலமாக பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காலத்துல அழிஞ்சு போச்சு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோஜிக, ராஜாக்கள் மூலமாக வந்து அது அழிந்து போயிற்று. அதனால இங்க மறுபடியும் இங்க வந்து அர்ஜுனனை ஒரு கருவியாக வைத்து பகவான் மீண்டும் அதை புதுப்பிக்கின்றார். பகவத்கீதை சொல்றதன் மூலமா, அர்ஜுனனுக்கு சொல்றதன் மூலமா அனைவருக்கும் இங்க சொல்லப்படுகின்றது. இங்க அர்ஜுனனுக்கு தேவை கிடையாது, ஏன்னா அவர் தூய பக்தர். ஆனா அர்ஜுனன் ஒரு கருவியா பயன்படுத்துறார். இப்ப பிரம்மா மற்றும் நாரத சீட பரம்பரையில் வரும் ஒரு ஆன்மீக குருவுக்கு வெள்ளியிலும் நாணயத்திலும் சிரத்தை இல்லை. தனித்தன்மையுள்ள ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகியோர் உரையும் தன்மை பற்றிய அறிவை பெறுவதற்கு தகுதியுள்ள மாணவன் ஒருவன் உண்மையான தொண்டால் ஆன்மீக குருவை திருப்திப்படுத்த வேண்டும். அப்போ நம்மளுக்கு ஞானம் கிடைக்கணும், ஆன்மீக ஞானம் கிடைக்கணும், ஆத்ம ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு குருவை அணுக வேண்டும். தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக. தத்துவ தர்ஷனம் கிடைக்கணும் அப்படின்னா, தன்னுணர்வு பெற வேண்டும் என்றால் ஒரு குருவை அணுக வேண்டும். நாமளா போய் ரோட்ல நிறைய புக் கிடைக்குது, படிச்சுட்டேன், அதனால எனக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ரொம்ப கர்வம் கொண்டு நிறைய பேரு எனக்கு நிறைய தெரியும், நான் சொல்றத நீ கேளு, ஏன்னா அடக்கி ஆளும் சுபாவம் தான் இந்த ஜட உலகுல மிகுதியாக இருக்கின்றது. நான் தான் கர்த்தா, அகம் போக்தா, இந்த மாதிரி நானே கட்டுப்படுத்துபவன், நானே அனுபவிப்பவன். அப்போ நிறைய பேர் விஷயங்களை ஆதாரபூர்வமாக பெறாமல், வேதங்கள் மூலமாக பெறாமல் நிறைய வழிகளை மேற்கொள்கிறார்கள். அதெல்லாம் தவறான வழிகள். சும்மா புக்ல வர்ற பிட்டுகளை படிச்சுட்டு அதுல வர்ற ஞானத்தை எடுத்து பேசுறது, அதனால ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா ஒரு குருவை அணுகாமல் யாருக்கும், சரணடையாமல் யாருக்கும் ஞானம் என்பது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் அவங்க கூட குருன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் குரு கிடையாது. ஜடக்கல்வியை கொடுப்பவர்கள் குரு கிடையாது. ஆன்மீக கல்வியை கொடுப்பவர் தான் குரு. ஏன்னா அவர் தான் 2ஆம் பிறப்பை கொடுக்கிறார். முதல் பிறப்பு தாய் தந்தையர் மூலமாக இந்த உடலுக்கு வருவது, அப்புறம் நம்மளோட ஆத்மாக்கு கிடைக்கிற அந்த ஞானம், அது வந்து 2வதாக வருகின்ற அந்த ஆன்மீக குரு நம்மளுக்கு கொடுக்கறது. அப்ப ஆன்மீக குரு வந்து ஆத்மாவுக்கு அந்த ஞானத்தை தர்றதுனால அவர் தாயாகவும், சில சமயம் அன்பாகவும் இருப்பார், சில சமயம் கண்டிப்புடனும் இருப்பார், தந்தையை போல. அப்புறம் ஆன்மீக குருவாகவும் இருந்து அவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ தகுதியுள்ள ஒரு சீடனுக்கு மட்டுமே அவர் தருவார். அந்த தகுதியுள்ள சீடனோட அறிகுறி என்னன்னா அடக்கம். குரு முன்னாடி தன்னுடைய திறமையை காமிச்சு நான் உங்களை விட பெரியவன்னு அங்க வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. குருவுக்கு அடக்கமா இருக்கணும், பணிவா இருக்கணும், சேவைகள் செய்யணும். அப்புறம் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் ஆன்மீக குரு அந்த சீடனுக்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை கொடுப்பார். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். துரோணாச்சாரியார், அவர் வந்து அர்ஜுனனுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி எல்லா தனுர்வித்தை, எல்லா கலைகளையும் அர்ஜுனனுக்கு தான் அதிகமா கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அர்ஜுனன் வந்து தூய பக்தன், அவங்கிட்ட கர்வம் கிடையாது, அடக்கம் இருக்கின்றது. அதனால அவனுக்கு தான் கொடுப்பார். தன்னுடைய மகன் வந்து அஸ்வத்தாமன், அதுக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் கூட பிரம்மாஸ்திரத்தை அவன் வந்து தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் பிடிவாதம் பிடிக்கும் போது ஒரு தந்தையாக அவர் வந்து தவறுகிறார். ஒரு குருவாக இல்லாம தந்தையாக அந்த பாசத்தை காமிக்கிறதுக்கு அவர் வந்து தகுதி இல்லாத ஒரு மாணவனான அஸ்வத்தாமனுக்கு அதை கத்து கொடுத்துடுறாரு. ஆனா இறுதியில் என்னாச்சு, அஸ்வத்தாமன் முறை தவறி அந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்துகிறான். ஆனா அர்ஜுனன் அதை முறை தவறி பயன்படுத்தல. அப்போ அஸ்வத்தாமனை வந்து அவரு தன்னுடைய மனைவியை கஷ்டப்படுத்தி அவங்க குழந்தைகளை எல்லாம் கொன்னப்புறம் கூட, அர்ஜுனனோட குழந்தைகளை எல்லாம் கொன்னப்புறம் கூட அஸ்வத்தாமனை வந்து அவர் சடனா கொல்லணும்னு சொல்லல. அதுதான் ஒரு தூய பக்தனுக்கும் ஒரு ஜடவாதிக்கும் பௌதிகவாதிக்கும் இருக்கிற வித்தியாசம்.
அப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு ஒரு குருக்குத்தான் தெரியும். இதே ஏகலைவன் துரோணாச்சாரியர் கற்றுக் கொடுத்த வித்தையை மறைமுகமாக இருந்து கத்துக்கிட்டான். கத்துக்கறதுக்கு அவனுக்கு திறமை இருக்கு, ஆனா அதுக்குரிய குணம் கிடையாது. அதனால அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் அதை பறிச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவனோட கட்டை விரலை காணிக்கையா கேட்டாரு. அதுக்கப்புறம் அவனால அம்பு எய்த முடியாது. அப்ப ஏகலைவன் திறமை இருந்தா மட்டும் பத்தாது. இப்ப நிறைய பேர் திறமை இருக்கு, எல்லாம் கத்துக்கலாம். ஆனா யார் மூலமா கத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். குருவுக்கு தெரியும் யாருக்கு அதை கொடுக்கணும். ஏன்னா குணம் உள்ளவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க அப்படி செயல்பட முடியும். இல்லைன்னா இப்ப உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, இப்போ சத்துவ குணத்துல இருக்கிறவனுக்கும் அதே கொடுக்குறோம், தமோ குணம் ரஜோ குணத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி பகவான் சக்தி கொடுத்தாரு. இப்ப அவன் கண் பார்வையாலேயே ஒருத்தர் எரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுத்தான்னு வச்சுக்கோ. சத்துவ குணத்துல இருக்கிறவன் கண்டிப்பா எல்லாரையும் எரிக்க மாட்டான். கோபம் வந்தாலும் அடக்கியாளும் திறமை அவங்ககிட்ட இருக்கு. சத்துவ குணத்துல இருக்கிறவன் தன்னை உணர்ந்த ஆத்மா, பிரம்மத்தை அறிந்தவன், பிராமணன், அந்த மாதிரி நிலையில இருக்கிறவன் எளிதில் கோபம் வயப்பட மாட்டான். அப்படியே கோபம் வயப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி கொள்ளுவான், சீக்கிரம் சாபம் கொடுக்க மாட்டான். ஆனா ரஜோ குணத்திலயும் தமோ குணத்திலயும் இருக்கிறவன் என்கிட்ட சக்தி இருக்கு, நீ என்கிட்ட சண்டை போட வர்ற அப்படின்னு சொல்லி அல்ப விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சிருவான் எல்லாத்தையும். சோ பகவான் யாருக்கு எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், அந்த நேரம், காலம், இடம், பொருள், ஏவல் எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுப்பாரு. அப்ப குருவை அணுகிதான் நாம அந்த ஞானத்தை பெற முடியும். பகவானை பற்றிய ஞானம்ங்கிறது மிக 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 ரகசியம். குக்கியம், குக்கியத்தமம், குக்கியஸ்தரம். ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம். அது எளிதில யாருக்கும் கிடைக்காது. அதுக்கு பணிவு வேணும், குருவை அணுகணும், அடக்கமாக அவருக்கு சேவைகள் செய்ய வேண்டும். இப்படி பகவான் கிருஷ்ணரே அவதாரத்தின் போது சாந்திப்பனி முனியை சரணடைந்து அவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டார். 64 கலைகளையும் 64 நாட்கள் கற்றுக்கொண்டார் பலராமரும் கிருஷ்ணரும். அப்போ சாந்திப்பனி முனிக்கு விறகு பொறுக்கிறது, அவங்க மனைவிக்கு சேவை செய்யறது, தானியங்கள் கலெக்ட் பண்ணி தர்றது, தண்ணி கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் குருவுக்கு செய்வாங்க. ராஜாவா இருந்தாலும் இளவரசனாக இருந்தாலும் குருவுக்கு அப்படி சேவை செய்துதான் வேத பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு மாதிரி சிஸ்டம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு தடி எடுத்தா உடனே அவங்க கோர்ட்டுக்கு போகணும் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஆனா அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு நம்ம காலத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா படிப்பு சொல்லி கொடுங்க, என் பிள்ளைய நல்லா அடிச்சு சொல்லி கொடுங்க நம்ம பெற்றோர் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் குழந்தைகளை கேட்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் கிட்டு இருக்கு. அடுத்தது பதம் 2. யத் ரூபம் யத் அதிஷ்டானம் யதசிஷ்டம் இதம் பிரபோ யத் சம்ஸ்தம் யத் பரம் யச்ச தத் தத்துவம் வத தத்வத. ஹரே கிருஷ்ணா. ஹரே கொஞ்சம் வேலைங்க மாதாஜி, அதனாலதான் படிக்க முடியலைங்க மாதாஜி. சார் ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எனது அன்புள்ள தந்தையே, படைக்கப்பட்ட இவ்வுலகின் அறிகுறிகளை தயவு செய்து உள்ளபடி விவரிப்பீராக. அதன் பின்னணி சூழல் என்ன, அது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது, அது எவ்வாறு காக்கப்படுகிறது, மேலும் இவை அனைத்தும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெறுகின்றன. பொருளுரை. உண்மையான காரணம் மற்றும் விளைவு ஆகியவற்றை பற்றிய நாரத முனிவரின் கேள்விகள் மிகவும் ஞானமானவையாக காணப்படுகின்றன. நாஸ்திகர்கள் காரணம் மற்றும் விளைவுகளை தொடர்பில்லாத தங்களை உண்டாக்கி கொண்ட பல கோட்பாடுகளை முன் வைக்கின்றனர். உலகமும் ஆத்மாவும் நாஸ்திகர்களால் இன்னும் விளக்கப்படாமலோ உள்ளன. இருப்பினும் தங்களுடைய கற்பனா சக்தியுடைய மூளைகளால் பல கோட்பாடுகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். ஆனால் சிருஷ்டியை பற்றி எல்லா உண்மைகளையும் நாரத முனி உண்மையாக அறிய விரும்பினார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய உன்னத அறிவு உலகையும் அதன் சிருஷ்டிக்கும் பற்றிய அறிவையும் உள்ளடக்கியதாகும். புத்திசாலியாக உள்ள எந்த மனிதனும் எந்த அதிசய உலகில் உள்ள 3 விஷயங்களும் உண்மையை கண்டறிய முடியும். ஜீவராசிகள் வெளிப்படையான உலகம் மற்றும் அவற்றை ஆளும் சக்தி ஜீவராசியோ அல்லது உலக தற்செயலாக படைக்கப்பட்டவை அல்ல என்பதை புத்தியுள்ள மனிதனால் காண முடியும். படைப்பின் அமைப்பு, அதன் இயக்கங்களும் பிரதிபலன்களும் அவற்றுக்கு பின்னால் உள்ள புத்தி நுட்பமுள்ள ஒரு மூளையின் திட்டத்தை உணர்ந்திருக்கின்றன. இவற்றை உண்மையாக அறிந்துள்ளவர்களின் உதவியுடனும் உண்மையான விசாரணையாலும் முடிவான காரணத்தை ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. அப்ப இங்க
படைப்பை பற்றிய ரகசியத்தை இங்க விடுவிக்கிறார். யாருன்னா சுகதேவ கோஸ்வாமி. உண்மையான காரணம் என்ன, அதனோட விளைவு என்ன அப்படிங்கிறது நாரத முனிவரோட கேள்வி. அப்போ இந்த நாரத முனிவர் போன்ற தூய பக்தர்கள் எப்போதுமே கேட்கின்ற கேள்விகள் அர்த்தமுள்ளவையாகவும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் பயனுள்ளவையாகவும் இருக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே பரீட்சித்து மகாராஜா 6 கேள்விகளை கேட்டார். அந்த 6 கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். பகவானுடைய படைப்பு எவ்வாறு, 2ஆம் படைப்பு எவ்வாறு, அவர் ஏன் அவதாரமாக வந்தார், அவரது லீலா அவதாரங்கள் என்ன, இப்படி முக்கியமான கேள்வியை அவர் கேட்கிறார். மனித வாழ்வுக்கு இறுதியான நோக்கம் எது? எல்லாருமே வாழ்றாங்க, ஆனா நோக்கம் என்னன்னு தெரியாமையே எல்லாரும் வாழ்றாங்க, இறக்குறாங்க, பிறக்குறாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறப்பது இறப்பது. அப்ப குறிக்கோள் இல்லாம பிறந்து இறந்துட்டு இருந்தா அந்த வாழ்க்கையில அர்த்தமே கிடையாது. அது கஷ்டத்தை தான் மீண்டும் மீண்டும் கஷ்டத்துக்கு தான் தள்ளிட்டே இருக்கும். ஏன்னா கஷ்டப்படுறதுதான் இந்த ஜட உலகம். ஜட உலகத்துல இன்பம் கிடையாது, இது துக்காலயம். இங்க துக்கங்களை அனுபவிக்க மட்டுமே வந்திருக்கோம், இங்க இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வரல. கர்ம பூமி, இங்க கர்மங்கள் செய்து அந்த கர்மத்தின் பலனை அனுபவிக்கிறது. புண்ணிய கர்மமா இருந்தா நல்லதுன்னு சொல்றது கிடையாது. நல்லது சிற்றின்பங்கள். அந்த சிற்றின்பமும் நிரந்தரையானது, நீர்க்குமிழி போன்றது, உடனே தோன்றி மறைவது போன்றது. அப்ப அதுவும் நிரந்தரமான இன்பம் இல்லை. அப்ப நிரந்தரமான ஒன்று எங்கிருக்கின்றது? காரணம் என்ன? அதனுடைய விளைவு என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இத நாரதர் கேட்கிறார். அப்ப உலகமும் ஆத்மாவும் நாஸ்திகரால் இன்னும் விளக்கப்படாமல் இருக்கிறது. உலகம்னா என்ன, ஆத்மானா என்ன அப்படிங்கிறது நாஸ்திகர்களுக்கு சொல்லவே முடியாது. என்னோ தோன்றுதுங்க, உலகம் தன்னால தோன்றுச்சு, தன்னால உயிரினங்கள் வந்தது, அது தானா அழிஞ்சு போகுது உலகம் அப்படின்னு சொல்றது ஒரு மொட்டையான மனக்கற்பனையான கருத்துக்கள். இதெல்லாம் பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுங்கிற மாதிரி, நான் சொல்றதுதான் உண்மைங்கிற மாதிரி. ஆதாரபூர்வமான கருத்துக்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இங்க நாரதர், வியாசதேவர் போன்ற தூய பக்தர்களிடமிருந்து பாகவதத்தின் கேள்விகள் கேட்கப்பட்டு, பாகவதமே என்ன, முழு பாகவதம் கேள்விகள் கேட்கப்பட்டு அவற்றுக்கு பதில் பரம்பரா வழியின் மூலமாக கிடைக்கின்ற பதில். யாரோ சொல்ற பதில் இல்ல, இதெல்லாம் தூய பக்தர்கள் பரம்பரா வழியிலிருந்து குருமார்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கின்ற பதில். 4 பரம்பரை தான் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வர்ற பரம்பரை இப்பெல்லாம் நிறைய பிரிவுகளை வச்சுக்கிட்டு மக்கள் அதுல தங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை ஏற்றிக்கொண்டு வேதத்தின் கொள்கைகளை மாற்றிக்கொண்டு மனோ கற்பனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான பரம்பரைங்கிறது 4 தான். பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம். அதுக்கு மேல வர்றது எல்லாம் மக்கள் தானாக அவங்களே உருவாக்கி கொண்டு சட்டங்களை அவங்களே மாத்திக்கிட்டாங்க. வேதத்தின் சட்டங்கள் ஒருபோதும் மாற்ற முடியாதவை. அது பகவானோட திருவாயிலிருந்து வந்தது. அசமோர்த்துவ பகவானோட சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா மக்கள் வெறும் சடங்குகளாக மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்களே தவிர அதுல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் இது எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்? இந்த மாதிரி பாகவதத்துல இருந்துதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாகவதம் உண்மையான கருத்துக்களை கொண்டது, என்றும் மாற்றப்பட முடியாதது. ஆனா இவங்க கற்பனா சக்தியில பல கோட்பாடுகளை அவங்களே வச்சுக்கிறாங்க. சிருஷ்டி பற்றி எல்லா உண்மைகளையும் நாரத முனி உண்மையாக அறிய விரும்புறார். அப்போ உண்மையை கண்டறியணும் அப்படின்னா வேதங்கள் தான் ஆதாரம். இப்ப ஆத்மா பரமாத்மா பற்றிய உன்னத அறிவு, இந்த உலகை அதை சிருஷ்டி பற்றிய அறிவு எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான். ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிறது என்ன? இப்போ புத்திசாலியாக உள்ள எந்த மனிதனும் இந்த அதிசய உலகில் உள்ள 3 விஷயங்களை கண்டறிய முடியும். என்னென்ன? ஜீவராசிகள், இந்த உலகம், ஜட உலகம், வெளிப்படையான உலகம், அதை ஆளும் சக்தி. ஏன்னா ஒரு உலகமாவது காற்றில் பந்து மிதப்பது போல தானா மிதக்க முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பின்னாடி ஒரு சக்திமான் இருக்கின்றார். அந்த சக்திமான் தான் இந்த சக்தியை கொண்டு இயக்குகின்றார். அத ஒரு புத்திசாலி புரிஞ்சுக்குவான். அப்போ ஒரு குழந்தைதான் ரிமோட் கண்ட்ரோல்ல ஓடுற காரை பார்த்து அது தானா ஓடுதுன்னு நினைச்சுக்கும்.
ஒரு மின்சாரம் அப்படிங்கிறது ஃபேனை சுவிட்சை போட்டா ஃபேன் ஓடும். அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் குழந்தைக்கு தெரியாது. மின்சாரம் இருக்கின்றது, அந்த மின்சார மையம் இருக்கின்றது, அந்த மின்சார மையத்திலிருந்து ஒரு மின்கம்பத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த மின்கம்பத்துல இருந்து வீட்டுக்கு வருது. அந்த வீட்டுலதான் எலக்ட்ரிக் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு சின்ன கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து இந்த கரண்ட் கிடைக்குது. அப்ப சுவிட்ச் தானா இயங்கல, அதுக்குள்ள மின்சாரம் தானா வரல. அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய என்ஜினியர்கள் இருக்காங்க. அது போல இந்த உலகம் பகவானால் படைக்கப்பட்டு பகவானுக்கு கீழே பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற புருஷ அவதாரங்கள், குணாவதாரங்கள், மன்வந்திர அவதாரங்கள், அப்படி பலவாறாக பகவான் தன்னையே பிரித்து கொண்டு இந்த உலகை சிருஷ்டி ஸ்ருதி பிரளய அப்படின்னு சொல்லி படைத்தல் காத்தல் அளித்தலை செய்து வருகிறார். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு டீப்பான விஷயம், உள்நோக்கி ஆராய வேண்டும். இது மேல் புள்ள சாப்பிடுற மாதிரி, நுனிப்புள்ள சாப்பிடுற மாதிரி விஷயம் கிடையாது. அப்ப படைப்பின் அமைப்பும் அதன் இயக்கங்கள் பிரதிபலன்கள் அவற்றுக்கு பின்னால் உள்ள புத்தி நுட்பம் உள்ள ஒரு மூளையின் திட்டத்தை உணர்த்துகிறது. இதை உண்மையாக அறிந்துள்ளவர்கள் உதவியுடனும் உண்மையான விசாரணையின் முடிவான காரணத்தை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான விசாரணை எப்படி? பரிஷித்து மகாராஜா கேட்கிற மாதிரி ஒரு பக்தன் பகவானுடைய சக்திகள், எவ்வளவு சக்திகள், யார்கிட்ட இருந்து யார் வந்தா? இப்ப மொட்டையா ஒருத்தர் போய் ஒரு தேவர்களை வழிபடுறதை விட அந்த தேவருக்கெல்லாம் தலைவர் யாரு? இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி அதன் மூலமா விளக்கலாம். ஒரு தொழிலாளி ஒருத்தன் பெரிய ஒரு நபரிடம் பணிபுரியணும்னு ஆசைப்பட்டான். அப்போ ஒரு பங்களால போய் ஒரு ஜமீன்தார் அவர்கிட்ட போய் வேலை செஞ்சான். அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப உண்மையா இருந்தான். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வந்தார். உடனே ஜமீன்தார் அவர் காலில் விழுந்தார். காலில் விழுந்தது பார்த்துட்டு அந்த வேலைக்காரன் நினைச்சான், ஓ, ஜமீன்தாரை விட இந்த சன்னியாசி தான் மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி கிட்ட போகும்போது கூடவே போயிட்டான். ஏன்னா உயர்ந்தவர்கிட்ட தான் நான் வேலை செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த சன்னியாசி கிட்ட ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்தார். அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜமீன்தார்கிட்ட ஐஏஎஸ் ஆபீசர் வந்திருப்பாரு. அந்த ஐஏஎஸ் ஆபீசரை தான் ஜமீன்தார் வணங்குவான். உடனே அவன் ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட வேலைக்கு போயிடுவான். அப்ப ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவாரு. பிரைம் மினிஸ்டர் வந்தோன்னா அவர் காலில் விழுவார். என்னது அவர் காலில் இவரு விழுகிறாரு அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர்கிட்ட வேலைக்கு போயிடுவான். ஓ, பிரைம் மினிஸ்டர் தான் மிக உயர்ந்தவர் அப்படின்னு. அப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு தூய பக்தர் ஒருத்தர் வருவார். அந்த தூய பக்தரை பார்த்தோன்னே அவர் காலில் பிரைம் மினிஸ்டர் விழுவார். ஓ, இவர் காலில் அவர் விழுகிறான்னா இவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி கிட்ட இவர் வேலைக்கு சேர்ந்துட்டார். அப்போ சன்னியாசி பகவானோட சிலா விக்கிரகம் முன்னாடி விழுந்து வணங்குறார். அப்போ விழுந்து வணங்கணும்னு அவன் கேக்குறான், நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்ச, நீங்க ஒருத்தர்கிட்ட பணிவா வணங்குறீங்களே, அவர் யாரு அப்படின்னு கேட்டோன்னே, அவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் நம்மளை எல்லாம் படைத்து காத்து அழிக்கிறவர். அவருக்கு கீழேதான் குணரூபமாக புருஷ அவதாரங்களாக அப்படி பலவாரா அவர் விரிவங்கம் பண்றார். அதுல குணரூபமா பிரம்மா, விஷ்ணு, சிவனா வர்றாரு. அப்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் அவர் தான் செய்யறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப பகவானுக்கு நான் எப்படி சேவை செய்யணும்? உங்களுக்கு நான் சேவை செய்யறதுதான், நீங்க தான் ரொம்ப உயர்ந்தவர் நினைச்சேன். அப்ப பகவானுக்கு சேவை செய்யறதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி செய்யணும் அப்படின்னா, பகவானுடைய பக்தர்களுக்கு செஞ்சாலே அவர் திருப்திப்படுவார் அப்படின்னு அவர் விளக்குறார். அப்போ யாருக்கு யார் தலைவர், யாருக்கு யார் தலைவர், எல்லாம் எங்கிருந்து வருகிறது, யார் காரணகர்த்தா அப்படின்னு தெரிந்து அந்த பக்திய நம்ம வேருக்கு நீரூற்றுவதால் எப்படி மற்ற பாகங்கள் பலனடைகின்றதோ, இப்போ ஒரு மரத்துக்கு போய் வேர்லதான் நீர் ஊற்றுவோம். அதனோட இலை, சருகு, பூ, காய் எல்லாத்துக்கும் தனித்தனியா நீர் ஊற்ற மாட்டோம். அது போல இங்க பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் மூலம். அவர்கிட்ட இருந்துதான் எல்லா அவதாரங்களும் வருகின்றது. பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஆதி அவதாரமாக பலராமர் வர்றார். பலராமற்றிருந்து சங்கர்ஷ்ணர் வர்றார். சங்கர்ஷ்ணர்கிட்ட இருந்து சதுர்வியூகங்கள், அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர், சங்கர்ஷ்ணர் அப்படின்னு வர்றாரு. அப்ப 2வது சங்கர்ஷ்ணர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு நாராயணர் வர்றாரு. மறுபடியும் ஒரு சதுர்வியூகம், அதுல இருந்து புருஷ அவதாரங்கள், அதுல இருந்து குணாவதாரங்கள், இப்படி பலவாறாக அவர் தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதந்தி யுகே யுகே. அவர் கலா அம்சமாகவும்
அவர் வந்து அம்சத்தின் அம்சமாகவும் இப்படி பலவாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து இந்த காரணத்துக்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்து கொள்ள பரம்பரா வழியில தகுந்த ஒரு குருவை அணுகி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுக்கு விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரோட்ல போற யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? ரோட்ல போற ஒருத்தர்கிட்ட நாம போய் பகவானை பத்தி கேட்க கூடாது. பகவானை பத்தி கேட்கணும்னா ஒரு குரு கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து வேதங்கள் அறிந்த பரம்பரை வழியிலிருந்து வர்ற ஒரு குருவா இருக்கணும். அப்ப குருவை அடைவதற்கு முன்னாடி அந்த குருவை பற்றி நாம நன்றாக தெரிந்து கொண்டு அவரிடம் சரணடைய வேண்டும். ஏன்னா நிறைய இன்னைக்கு குருன்னு சொல்லிக்கிட்டு மலைக்கு தோன்றின காளான்கள் மாதிரி நான் தான் கடவுள், அம்மா கடவுள், அப்பா கடவுள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பௌதிகவாதிகள். தங்களது புகழ், பணம் அதற்காக வேடதாரிகள். ஆனா உண்மையான குரு என்னைக்கும் தன்னை கடவுள் என சொல்லிக் கொள்ள மாட்டார். ஆனால் குருவானவர் கடவுளாகவே மதிக்கப்பட வேண்டியவர். ஆனா குரு தன்னைத்தானே கடவுள் ஒருபோதும் சொல்ல மாட்டார். இப்படி எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு. அப்ப உண்மையான விசாரணையினாலதான் அந்த காரணத்தை ஒருவன் கண்டுபிடிக்க முடியும். அதான் பிரம்ம ஜிக்ஞாசா. வேதங்களின் முதல் வரி என்ன அப்படின்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்ப வேதாந்தத்தின் முதல் வரி வந்து நம்மளுக்கு சொல்லுது, கேள்விகள் கேட்க வேண்டும், ஆராய வேண்டும், ஆய்ந்தறிவு வேண்டும். பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவு வேண்டும். பதம் 3. சர்வம் ஹி ஏதத் பவான் வேத பூதபவ்ய பவத் பிரபு கராமலஹ வத் விஸ்வம் விஞ்ஞான வசிடம் தவ. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தந்தையே, கடந்த காலத்தில் என்னவெல்லாம் படைக்கப்பட்டதோ, எதிர்காலத்தில் என்னவெல்லாம் படைக்கப்படுமோ, அல்லது நிகழ்காலத்தில் என்னவெல்லாம் படைக்கப்படுகின்றனவோ அது மட்டுமின்றி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உமது உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருப்பதால் இவை அனைத்தையும் விஞ்ஞான பூர்வமாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பொருளுரை. பிரபஞ்சத்தையும் அதனுள்ளே இருக்கும் அனைத்தையும் நேரடியாக சிருஷ்டித்தவர் பிரம்ம தேவரே ஆவார். எனவே நிகழ்ந்தவை, நிகழவிருப்பவை, நிகழ்ந்து கொண்டு இருப்பவை ஆகியவற்றை அவர் அறிவார். ஜீவன், உலகம் மற்றும் அவற்றை ஆள்பவர் ஆகிய இம்மூன்றும் முக்கிய விஷயங்களும் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. ஒருவன் தனது உள்ளங்கையில் உள்ள நெல்லிக்கனியை அறிந்திருப்பது போல் நேரடியான நிர்வாகி அத்தகைய செயல் விளைவுகளை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டியவர் ஆவார். ஒரு பொருளை நேரடியாக உருவாக்கியவர் உருவாக்கும் கலையை அவர் எப்படி கற்றார், அதற்குரிய மூலப்பொருட்களை எங்கிருந்து அவர் பெற்றார், எப்படி அதை அவர் அமைத்தார், உருவாக்கப்படும் பொருட்களின் தரம் என்ன என்பதையெல்லாம் அறிந்திருக்க வேண்டியவர் ஆவார். பிரம்மாவே முதலாக பிறந்த ஜீவராசி ஆகியால் இயல்பாகவே படைப்பு தொழில்களை பற்றி அனைத்தையும் அவர் அறிந்திருக்க வேண்டியவர் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இங்க வந்து நிகழ்பவை, நிகழ்ந்து கொண்டிருப்பவை, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ நேரடியாக சிருஷ்டித்தவர் பிரபஞ்சத்தை பிரம்மதேவர். அப்ப பிரம்மதேவருக்கு வந்து இந்த சிருஷ்டிப்பு பொருட்கள், மூலப்பொருட்கள் 24 மூலக்கூறுகள் இருக்கின்றது. அதையெல்லாம் அவர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவரால் படைக்க முடியும். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜை உருவாக்குறதுக்கு தனித்தனியா பார்ட்ஸ் வைக்குது, அதை அசம்பிள் பண்ணணும். அந்த என்ஜினியருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒவ்வொரு பார்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். டோர் எது, அந்த டோருக்குரிய ஸ்க்ரூஸ் எது, அப்ப அதுக்குள்ள வைக்கிற என்ஜின் எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும், இப்படி அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவரால் அந்த ஃப்ரிட்ஜை கடைசியா உருவாக்க முடியும். அப்ப விஷயம் தெரியாதவங்க அதை பண்ண முடியாது. அப்ப இங்க வந்து பிரம்மா முதல் ஜீவராசி, அவருக்கு படைப்பை தொழிலை பற்றி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது எங்கிருந்து வந்தது, எதன் மூலமாக படைக்கப்பட்டது, யார் அதற்கெல்லாம் ஆதாரம் அப்படிங்கிறதெல்லாம் பிரம்மா தெரிஞ்சிருந்தார். பதம் 4. யத் விஞ்ஞானோ யத் ஆதாரோ யத் பரஸ்துவம் யத் ஆத்மஹ ஏக ஸ்ருஜி பூதானி பூதைரேவ ஆத்ம மாயையா. மாதாஜி படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. எனது அன்பு தந்தையே, உமது அறிவின் பிறப்பிடம் இது. யாருடைய பாதுகாப்பின் கீழ் தாங்கள் இருக்கிறீர்கள்? மேலும் யாருக்காக கீழ்ப்படிந்து தாங்கள் செயல்படுகின்றீர்கள்? உமது உண்மையான நிலை என்ன? அனைத்து ஜீவராசிகளும் பௌதீக மூலப்பொருளையும் உமது சொந்த சக்தியால் தனித்து நின்றே சிருஷ்டிக்கிறீர்களா? பொருளுரை. மகாஷ்லர் பிரபாத் கி ஜெய். பிரம்மா
பிரம்மா கடும் தவத்தை மேற்கொண்டு படைக்கும் ஆற்றலை பெற்றார் என்பதில் ஸ்ரீ நாரத முனிவர் தெரிந்தது. இவ்வாறு இருக்க படைக்கும் ஆற்றலை பிரம்மாவுக்கு வழங்கினார். அவரை விட உயர்ந்தவர் வேறொருவர் இருக்கிறார் என்பதை நாரதரால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே மேற்கண்ட கேள்விகள் அவர் கேட்டார். எனவே முன்னேறி செல்லும் விஞ்ஞானி கண்டுபிடிப்புகள் சுதந்திரமானவை அல்ல. விஞ்ஞானி ஒருவன் வேறொருவரால் உண்டாக்கப்பட்ட அற்புதமான மூளையை பயன்படுத்தி ஏற்கனவே உள்ள ஒரு பொருளை பற்றி அறிவை பெற வேண்டும். விஞ்ஞானியால் அவனுக்கு கொடுக்கப்படும் மூளையின் உதவியுடன் செயல்பட முடியும் என்றாலும் தனது சொந்த மூளையையோ அல்லது அதை போன்ற வேறொரு மூளையையோ சிருஷ்டிப்பது அவனுக்கு சாத்தியமில்லை. எனவே இத்தகைய சிருஷ்டி தன்னிச்சையானதாக தோன்றியதும் அல்ல. சிருஷ்டிக்கும் விவகாரத்தில் எவரும் சுதந்திரமானவரும் அல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க சிருஷ்டிப்பு அப்படிங்கிறது சுதந்திரமானது கிடையாது. இப்ப பிரம்மா ஒரு சிருஷ்டிப்பை செய்கிறார் என்றால் அவருக்கு யார் அந்த சக்தியை கொடுத்தது? இப்ப நாரதரோட கேள்வி அதுதான். தன் தந்தை பிரம்மா மிகவும் பெரிய படைப்பாளி அப்படின்னு முதல்ல நினைச்சிருந்தார். அப்போ இப்பதான் தெரியறது அவர் தவத்தின் மூலமாக அந்த படைப்பின் ஆற்றலை அவர் பெற்றார் அப்படிங்கிறது நாரதருக்கு தெரியுது. அப்ப அந்த படைப்பின் ஆற்றலை யார் கொடுத்தா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு தலைவர் யார் அப்படிங்கிறத இப்போ நாரதர் கேள்வி கேட்கிறார். அப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் இங்க கண்டுபிடிக்கிறாங்க நிறைய. அந்த கண்டுபிடிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு அமெரிக்க நாட்டை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் சொல்வா, வாஸ்கோட காமா அப்படிம்பாங்க. ஆனா அமெரிக்க நாடு புதுசா அவர் கண்டுபிடிச்சதுனால வந்ததா? கிடையாது. ஏற்கனவே இருந்தது, அதுக்குள்ள இவர் போனாரு, அதுக்கு அமெரிக்கான்னு பெயர் வச்சாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த நிலப்பகுதியை அவர் உருவாக்கல. ஏற்கனவே இருந்தத அவர் சொல்றாரு, இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது கடவுளால் படைக்கப்பட்டது, இவரால் அதற்கு பெயரிடப்பட்டது. ஒரு தற்காலிகமாக சும்மா ஒரு கருவியாக, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சினே, பகவான் முன்னாடி ஒரு கருவியா இவர் கண்டுபிடிக்கிறக்குரிய ஆற்றலை பகவான் அவருக்கு தர்றாரு. அந்த அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டது பகவானால. அப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறது அவங்க சொந்த முயற்சி கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத அவங்க ஒரு பெயரிட்டு அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. அவங்க புதுசா கண்டுபிடிக்கல, ஆனா அதுக்கு கண்டுபிடிப்புன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இதுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப பகவானுடைய படைப்பை அவங்க மறுபெயரிடும் போது அது கண்டுபிடிப்பு ஆகாது. அதனால அவரு போய் கௌரவத்தை வளர்த்திக்கவே முடியாது. அப்ப எல்லாமே பகவானுடைய படைப்பு. பகவானால கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுனால அவங்க அதுக்கு காரணமாக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பகவான் கிருஷ்ணர். எல்லா காரணத்துக்கும் காரணம், சர்வ காரணம் அவர்தான். அப்ப பகவான் கொடுத்த இந்த உடம்பு, அறிவு எல்லாம் அவருக்கு பணி செய்ய மட்டுமே நம்ம திருப்திப்படுத்துறதுக்காகவோ அது ஈடுபடக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு சேவை செய்யும்போது தானும் அது திருப்தி அடையும். பகவானுக்கு படைச்சு சாப்பிட்டா நாமளும் அதனால திருப்தி அடைகிறோம். இப்படி எல்லா பொருள்லையும், எல்லாவற்றிலும், எல்லா செயல்களிலும் பகவானை மையமாக கொண்டு செய்யும் போது ஒருவன் திருப்தி அடைய முடியும். இல்லைன்னா அவனுக்கு திருப்திங்கிறது வாழ்நாள கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பகவானை விடுத்து யாரும் எந்த செயலிலும் திருப்தி அடைய முடியாது. பகவான் திருப்தி ஆனாதான் நாம திருப்தியாக முடியும். வயிற்றுக்கு உணவிடும் போது எல்லா மற்ற உறுப்புகளும் திருப்தி அடைகின்றது. ஆனா கண்ணுல கொண்டு போய் நெய் சாப்பிடுந்தா அப்படின்னு சாம்பார் கொட்ட முடியாது. காதுல கொண்டு போய் ரசத்தை ஊத்த முடியாது. மூக்குல கொண்டு போய் தண்ணி ஊத்த முடியாது. வாயிலதான் சாப்பிடணும். அது வயிற்றுக்கு போகும். வயிற்றுக்கு போனா எல்லா உடல் உறுப்புகளும் திருப்தி அடையும். அது போல பகவானுக்கு நாம் சேவை செய்யும் போது பகவானின் அங்கங்களான நாமும் திருப்தி அடைவோம். பதம் 5. ஆத்மபாவயசேதானி ந பராபாவயன ஸ்வயம் ஆத்மசக்திம் அவஷ்டபய பூர்ணநாபிர் இவாக்லமஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. சிலந்தி அதன் கூட்டின் வலைப்பின்னலை மிக சுலபமாக உண்டாக்கி பிறரால் வெற்றி கொள்ளப்படாமல் தனது படைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதைப் போலவே நீங்களும் உங்களுடைய சுய சக்தியை பயன்படுத்தி பிறரின் உதவியின்றி சிருஷ்டிக்கிறீர்கள். பொருளுரை. சுய தேவைக்கு பூர்த்தி மிக சிறந்த உதாரணமாக இருப்பது சூரியனாகும். சூரியனை ஒளியூட்ட வேற எந்த பொருளும் தேவையில்லை.
மாறாக மற்றெல்லா ஒளியூட்டும் சக்திகளுக்கும் சூரியன் தான் உதவுகிறது. ஏனெனில் சூரியனின் முன்னிலையில் வேறெந்த ஒளியூட்டிக்கும் சக்தி மதிப்பில்லை. சிலந்தி பிறருடைய உதவி இல்லாமல் சுயமாக உண்டாக்கிக் கொள்ளும் அதன் சக்தி வாய்ந்த உமிழ் நீரால் தான் சொந்த செயற்களத்தை உண்டாக்கிக் கொள்கிறது. பிரம்மாவின் நிலையை சுய தேவையை பூர்த்தியடைய சிலந்தியுடன் நாரதரை ஒப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. அப்போ மத்த இங்க வந்து ஆமா, சிலந்தி தன்னுடைய கூட்டின் வலைப்பின்னலை மிகச் சுலபமா உண்டாக்கி அது தானே அதுக்குள்ள இருக்குது. அது போல தனது படைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதைப் போலவே நீங்களும் உங்களுடைய சுயசக்தியை பயன்படுத்தி பிறரின் உதவியின்றி சிருஷ்டிக்கிறீர்கள். இது வந்து யார் சொல்றாங்க? இந்த உரையாடல் யாருக்கு யாருக்கும் நடைபெறுது? நாரதரா மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. இப்ப நாரதர் நினைக்கிறாரு நீங்க யாரோட உதவியுமின்றி நீங்க சிருஷ்டிக்கிறீங்கன்னு. அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அததான் இங்க சொல்றாரு. நீங்க தான், ஏன்னா இவர் தான் படைப்பின் தலைவர் பிரம்மா. இவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. அப்பாதான் தன்னுடைய தந்தை தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் உங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இப்ப சந்தேகப்பட்டு கேக்குறாரு. அடுத்தது பதம் 6. நாகம் வேதம் பரம் ஹி அஸ்மின் நாபரம் ந சமம் விபோ நாமரூபா குணைர்பாவ்யம் சத் அசத் கிஞ்சித் அனயதஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன். படையும் மொழிபெயர். ஒரு குறிப்பிட்ட பொருளின் பெயர், இயல்பு மற்றும் அம்சம் ஆகியவற்றால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உயர்ந்தது, தாழ்ந்தது அல்லது சமமானது, நிலையானது அல்லது நிலையற்றது போன்ற எதுவும் உம்மை தவிர வேற எந்த மூலத்தில் இருந்தும் படைக்கப்படவில்லை. எனவே தாங்கள் மிகச் சிறந்தவர் ஆகும். பொருளுரை. படைக்கப்பட்ட உலகம் 84 லட்சம் உயிரினங்களை கொண்ட பல்வேறு வகையான ஜீவன்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அவற்றில் சில உயர்ந்தையாகவும் சில தாழ்ந்தவையாகவும் உள்ளன. மானிட சமூகத்தில் மனிதன் உயர்ந்த ஜீவராசியாக கருதப்படுகிறான். மேலும் மனிதர்களுக்கு இடையிலும் கூட நல்ல கெட்ட நடுத்தரம் என்பன போன்ற பிரிவினர் உள்ளனர். ஆனால் நாரதமுனி தமது தந்தையான பிரம்ம தேவரை தவிர வேற எவருக்கும் படைக்கும் ஆற்றல் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். எனவே சிருஷ்டியை பற்றி அவர் பிரம்ம தேவரிடமிருந்து அறிய விரும்பினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க வந்து ஒரு பொருளோட பெயர், இயல்பு, அம்சம் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய உயர்ந்தது, தாழ்ந்தது அல்லது சமமானது, நிலையானது, நிலையற்றது போன்ற எதுவும் உம்மை தவிர வேறெந்த மூலத்திலும் படைக்கப்படவில்லை. அதனால நீங்க தான் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு நாரதர் முதல்ல தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க தந்தை தான் சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிக்கும் ஆற்றலை பார்த்து வியந்து அவர் நினைக்கிறாரு பிரம்மா தான் மிக உயர்ந்தவர், பிரம்மாவை தவிர வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி அவர் தான் படைக்கிறார். அதை பார்த்துக்கிட்டு அவர் தான் மிகச்சிறந்தவர் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால இந்த சிருஷ்டி இது எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறார். இப்ப நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துல சின்னதுல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தான் நம்மளுக்கு ஹீரோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு விட மேல நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிய வரும். அப்போ அப்பாவுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் இறைவன் அப்படின்னு பெயர் வச்சு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப நம்மளுடைய அறிவு வந்து முதல்ல சிற்றறிவுடையவர்களாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வளர வளர நம்மளோட எண்ணங்கள் மாறுபடுது. ஆனா அந்த சந்தேகத்தை நாம அப்பாட்டையே கேட்போம். அப்பா நீங்க தானே எனக்கு எல்லாம் பண்றீங்க. இப்போ அப்பா வந்து ஒரு பெரிய ஆளா இருக்கும்போது, மில் ஓனரா இருக்கும்போது நானும் அப்படிதான் நினைச்சேன். நம்ம அப்பா தான் ரொம்ப பெரியவங்க, அப்பாவுக்கு மேல யாரும் இல்லைன்னு. அப்ப கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அப்பா வந்து டாக்ஸ் கட்டுறது, ஆபீசருக்கு பயந்து மில்ல வந்து மூடிடுவாங்க சில சமயம், ஆபீசர் ரெய்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சமயத்துல அப்பாவுக்கும் பெரியவங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு கொஞ்சம் அந்த சிந்தனை வரும். அப்போ நம்மளோட அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக பெருக நம்மளுக்கு அந்த நாலேஜ் விரிவா ஆகும்போது நம்மளுக்கு கடைசியா பகவான்ல தான் முடியும். பகவானுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப இவருக்கு எல்லாம் தலைவர் யார், இவருக்கு தலைவர் இவர், இவருக்கு தலைவர் இவர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புலப்படும். அததான் இங்க வந்து நாரதர் தெரிஞ்சுக்க முற்படுகிறார். ஓகே, இதோட முடிச்சுக்கலாங்க. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கருத்துக்கள் எது இருந்தா டிஸ்கஸ்